தானா தான தான நன்னே நானா. பால் உற்பத்தியில் சிறு மற்றும் நடுத்தர விவசாயிகளே அதிக அளவில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் விவசாயிகளுக்கு தினசர வருவாய் கிடைப்பதோடு இயந்திரங்கள் பயன்படுத்தி பாலில் இருந்து பல பொருட்கள் தயாரித்து கூடுதல் லாபம் பெற முடியும். மேலும் இத்தகைய பாலை மூலாதாரமாக கொண்டு பால் பண்ணை அமைப்பதற்கான இயந்திரங்கள் குறித்து கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையங்கள் பல்வேறு பயிற்சிகளை விவசாயிகளுக்கு அளித்து வருகிறது. அந்த வகையில் சிறுபால் பண்ணையாளர்கள் மற்றும் தொழில் முனைவோருக்கான இயந்திரங்கள் குறித்து நாமக்கல் மாவட்ட கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பால்வளத்துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் ஜி குமரேசன் அவர்கள் தரும் தகவல்கள். இந்த பால் உற்பத்தியை கொஞ்சம் லாபகரமாக நடத்தணும் அப்படின்னா அதுக்கு தேவையான மூலப்பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம பண்ணையிலேயே உற்பத்தி செஞ்சுக்கணும். அப்படி உற்பத்தி செய்கிற மூலப்பொருட்கள் என்னென்ன அப்படின்னா பசுந்தீவனம், உலர் தீவனம் மற்றும் கலப்பு தீவனம். இந்த பசுந்தீவனத்தையும் உலர் தீவனத்தையும் நல்ல மாடுகள் போதுமான அளவு சாப்பிட்டு நல்ல ஜீரணம் ஆகணும் அப்படின்னா அந்த தீவனப் பொருட்களை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி மாடுகளுக்கு போடணும். அதுக்கு எங்கள் பல்கலைக்கழகத்தில் நாங்கள் ஒரு சிறிய இயந்திரத்தை உருவாக்கியிருக்கிறோம். அந்த இயந்திரத்தை பயன்படுத்தி அந்த பசுந்தீவனத்தையும் மற்றும் உலர் தீவனத்தையும் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டிட முடியும். அந்த இயந்திரம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். ஆனால் அதோடைய கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம். ஒரு மணி நேரத்தில் இந்த இயந்திரத்தை பயன்படுத்தி 900 கிலோ பசுந்தீவனத்தை வெட்டிட முடியும். ஒரு 60 கிலோ உலர் தீவனத்தை வெட்டலாம். இந்த இயந்திரத்தோட இன்னொரு சிறப்பான பயன்பாடு என்ன அப்படின்னா கலப்பு தீவனம் தயாரிக்க தேவையான தானிய பொருட்கள் மற்றும் பிண்ணாக்கு வகைகளையும் இந்த இயந்திரத்தை பயன்படுத்தி அரைச்சிட முடியும். இப்போ கலப்பு தீவனம் பார்த்திங்கன்னா பால் உற்பத்தியில் ஒரு அதிகமான செலவை உருவாக்கக்கூடிய ஒரு பொருள். இப்போ அந்த கலப்பு தீவனத்தை நம்ம தோட்டத்தில் அல்லது நம்ம பண்ணையில் இருக்கிற மூலப்பொருட்களை பயன்படுத்தி ஒரு கால்நடை மருத்துவரோட உதவியோட என்னென்ன பொருட்கள் எல்லாம் கலந்தால் ஒரு கலப்பு தீவனம் கிடைக்கும் அப்படிங்கிற அவங்கள்ட்ட ஒரு பரிந்துரை வாங்கிக்கிட்டு அந்த மூலப்பொருட்களை நம்ம கலந்து இந்த இயந்திரத்தை பயன்படுத்தி அரைச்சி கலப்பு தீவனம் உருவாக்கிக்கலாம். இப்போ இந்த இயந்திரத்தை பயன்படுத்துறதுனால பசுமாடுகள், ஆடுகள், கோழி போன்ற எல்லா கால்நடைகளுக்கும் தேவையான கலப்பு தீவனத்தை இந்த இயந்திரத்தை பயன்படுத்தி அரைச்சிட முடியும். கலப்பு தீவனம் அரைக்கிற திறன்பாடு இந்த மிஷினுக்கு எவ்வளோ அப்படின்னா ஒரு மணி நேரத்தில் குறைஞ்சது ஒரு 50 கிலோ கலப்பு தீவனத்தை இதில் அரைச்சிட முடியும். பால் உற்பத்தியில் ஒரு கடினமான வேலை அப்படின்னு சொன்னால் இந்த பால் கறக்கிறது. நிறைய பேர் இந்த பால் கறக்க தெரியாத காரணத்தினாலேயே இந்த பால் மாடு வளர்க்குறதுல கொஞ்சம் ஆர்வத்தை குறைச்சிக்கிட்டாங்க. இப்போ அதுக்கு ஒரு சரியான தீர்வு என்ன அப்படின்னா இந்த பால் கறவை இயந்திரத்தை பயன்படுத்தி பால் கறக்கிறது. இன்னும் கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க அந்த பால் கறவை இயந்திரத்தை பயன்படுத்தினா மடியிலிருந்து ரத்தம் வந்துடும் அப்படின்னு. இது ஒரு தவறான கருத்து. தவறான கருத்து தான் வேகமாக பரவிடுமே. அது அப்படி நடக்கவே நடக்காது. பால் கறவையில் மடியிலிருந்து பால் மட்டும்தான் வரும், ரத்தம் வரவே வராது. இந்த இயந்திரத்தை பயன்படுத்தும் பொழுது என்னென்னா இது ஒரு சாதாரண வேக்யூம் உருவாக்குற இயந்திரம். இந்த வேக்யூம் என்ன பண்ணுன்னா மடியிலிருந்து பாலை மெதுவாக உறிஞ்சிரும். இது என்ன செய்யும் அப்படின்னா கண்ணுக்குட்டி மடியிலிருந்து எப்படி பாலை சப்பி குடிக்குமோ அதே மாதிரி தான் இந்த இயந்திரமும் செய்யும். இது என்ன பண்ணுது அப்படின்னா மடியில் 4 காம்புகளில் இருந்தும் ஒரே சமயத்தில் பாலை மெதுவாக உறிஞ்சும். மாட்டுக்கு எந்த வலியும் இருக்காது, எந்த துன்புறுத்தலும் இருக்காது. அதனால் இந்த இயந்திரத்தை பயன்படுத்துறது ரொம்ப பாதுகாப்பானது. இது ஒரு குறைஞ்சது ஒரு 10 மாடுகள் வச்சுருக்கிற ஒரு பண்ணையாளர் இந்த இயந்திரத்தை பயன்படுத்தி பால் கறக்கும் பொழுது இந்த பால் உற்பத்தியில் ஒரு பெரிய சுமையாகவே தெரியாது. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு மாட்டிலிருந்து ஒரு 10 லிட்டர் வரைக்கும் பால் இருக்கிற ஒரு மாட்டிலிருந்து 4 நிமிடத்திலிருந்து 5 நிமிடத்துக்குள்ளே பால் கறந்து முடிச்சிடலாம். மடியிலிருந்து முழுசாக இந்த இயந்திரம் பாலை எடுத்துரும். இந்த இயந்திரத்தில் இருக்கிற ஒரு குழாயில் பார்த்திங்கன்னா பால் போயிட்டு இருக்கிறது தெரியும். பால் மடியில் இருக்கும் பொழுது அதில் பால் நல்லா போய்கிட்டு இருக்கும்.
அந்த பால் போயிட்டு இருக்கிறது நின்று போயிடுச்சுன்னா நம்ம மிஷினை வந்து ஆஃப் பண்ணி காம்பிலிருந்து எடுத்துடலாம். காம்பிலிருந்து எடுத்த பின்னாடி இந்த இயந்திரத்தை நல்லா சுத்தமாக கழுவிட்டு எடுத்து பாதுகாப்பாக வச்சிட்டோன்னா அடுத்த வேளை பால் கறக்கிறதுக்கு இதை பயன்படுத்திக்கலாம். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த மிஷினை நல்லா கழுவிடணும், இல்லைன்னா பால் வந்து சீக்கிரமாக கெட்டு போயிடும். இந்த இயந்திரத்தை பயன்படுத்தி பாலை கறப்பதனால என்ன நன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து வெளிப்புறத்தோட தொடர்பு இல்லாமலேயே பாலை கறந்துடுறோம். இந்த பாலில் வந்து காற்றுப்படாது, தூசு விழுந்துடாது, வேறு எந்த வாசனையும் இந்த பாலில் வந்து தொடர்பு வச்சுக்காது. அதனால் இந்த இயந்திரத்தை பயன்படுத்தி பால் கறக்கிறதுனால சுகாதாரமான பாலை உற்பத்தி செய்ய முடியும், நல்ல ஆரோக்கியமான பாலை வந்து பயன்படுத்துகிறவங்களுக்கு கொடுக்க முடியும். இந்த இயந்திரத்தை வந்து என்ன விலைக்கு வாங்கலாம் அப்படின்னா, இது எங்கள் பல்கலைக்கழகத்தினால் உருவாக்கப்பட்டுள்ளதுனால நல்ல மலிவான விலைக்கு இந்த இயந்திரத்தை கொடுக்குறோம். இது வந்து குறைஞ்சது ஒரு அதிகபட்ச இதனுடைய விலை வந்து 18,000 ரூபா, அவ்வளோதான். இதை விட குறைஞ்ச விலையில் நீங்கள் நம்ம மார்க்கெட்டில் இந்த இயந்திரத்தை வாங்குறது கஷ்டம், கிடைக்காது. பால் உற்பத்தி செய்கிறவங்க ஒரு அதிகமான லாபம் கிடைக்கணும் அப்படின்னா பாலை வந்து நேரடியாக விற்பனை செய்யலாம், அல்லது பாலை வந்து பால் பொருட்களாக மாற்றி அதை விற்பனை செய்வதன் மூலமாக நல்ல லாபம் சம்பாதிக்கலாம். இப்போ அந்த பால் பொருட்கள்லேயே அதிகமான லாபம், அதிக விலைக்கு விற்கிற ஒரு பால் பொருள் பார்த்திங்கன்னா வெண்ணெய், நெய், இது ரெண்டையும் சொல்லலாம். இந்த வெண்ணெயை வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரீம் அப்படிங்கிற ஒரு பொருள் பாலில் இருந்து பிரித்து எடுக்கிறோம். இந்த க்ரீம்ங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, பாலில் இருக்கிற கொழுப்பு சத்துக்கள் நிறைந்த பாகம். இதை பிரித்து எடுத்துட்டு அதை வந்து குளிர் வச்சுட்டு அதை வந்து ஒரு வேகமாக பீட் பண்ணோம் அப்படின்னா அது வெண்ணெயாக மாறிடும். அந்த வெண்ணெயை உருக்கணும்னா நமக்கு நெய் கிடைக்கும். இப்போ இந்த க்ரீமில் இருந்து வெண்ணெய் எடுக்கிறதுக்கு இயல்பாகவே எந்த மாதிரி இயந்திரங்கள் இருக்குதுன்னா, ஒரு பெரிய ட்ரம்மு மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே அந்த குளிர்வித்த க்ரீமை உள்ளே போட்டுட்டு ஒரு 25லேருந்து 30 நிமிஷம் அந்த மிஷினை சுழற்றுவாங்க. இந்த சுழற்றும் போது அதுக்கு மேலே அந்த குளிர்ந்த நீரை வந்து தெளிக்கணும். இப்படி ஒரு 30 நிமிஷம் செஞ்சால் தான் அந்த க்ரீம்லேருந்து நமக்கு வெண்ணெய் கிடைக்கும். இப்போ அதுக்கு வந்து ஒரு மாற்றாக வந்து நாங்கள் வந்து ஒரு சிறிய இயந்திரத்தை வடிவமைச்சிருக்கிறோம். இதில் என்னன்னா, இந்த இயந்திரத்து மூலமாக ஒரு தடவை க்ரீம்லேருந்து வெண்ணெயாக மாற்றுறதுக்கு 6லேருந்து 7 நிமிஷம் போதும். அந்த க்ரீம் மேலே வந்து நம்ம வந்து இந்த நீரை தெளிக்க வேண்டிய வேலை இல்லை. இது சின்னதாக இருந்தாலும் இதோடைய கெப்பாசிட்டி ரொம்ப அதிகம். இங்கே பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 30லேருந்து 40 கிலோ வெண்ணெயை இந்த மிஷினை பயன்படுத்தி பிரித்து எடுக்க முடியும். இதில் ஒரு மோட்டார் இருக்குது, ஒரு சின்ன ஷாஃப்ட் இருக்குது, அடியில் ஒரு பிளேடு இருக்குது. அந்த பிளேடு வந்து வேகமாக சுழல்றதுனால இந்த க்ரீம்லேருந்து வெண்ணெய் பிரிகிறது நமக்கு வேகமாக முடிஞ்சிருது. இந்த இயந்திரத்தை வந்து வேறு வகையிலும் பயன்படுத்தலாம். இது வந்து சிறிய அளவில் வந்து ஒரு தொழில் செய்கிறவங்க வந்து க்ரீம் செப்பரேட்டர் அப்படிங்கிற மிஷினை வாங்க முடியல அப்படின்னா, பாலை குளிர் வச்சு இந்த மிஷினில் போட்டு ஓட்டினோம்னா ஓரளவுக்கு அதில் இருக்கிற க்ரீமை எடுத்துட முடியும். அடுத்தது, இப்போ வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய மோர், மசாலா மோர்னு நிறைய விற்கிறாங்க. இந்த தொழில் செய்கிறன்னு நினைக்கிறவங்க என்னென்னா, இந்த மோரை கடையிறதுக்கு இந்த மிஷினை வந்து பயன்படுத்திக்கலாம். இந்த மிஷின் வந்து எங்கள் பால்வள அறிவியல் துறையில் வடிவமைச்சிருக்கோம். இதோட விலை வந்து 15,000 ரூபா. இப்போ இந்த மிஷினை வந்து க்ரீம்லேருந்து வெண்ணெய் எடுக்க பயன்படுத்தலாம், தயிரை கடைஞ்சி வெண்ணெயாக மாற்றி அதை நெய்யாக மாற்றுறதுக்கு பயன்படுத்தலாம், மேலும் மசாலா மோர் தயார் பண்ணுறதுக்கு இந்த மிஷினை பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் எந்த பொருளை வந்து கடையணுமோ அதுக்கு வந்து இந்த மிஷினை பயன்படுத்திக்கலாம். இப்போ இது மாதிரி அந்த புல்லை வந்து வெட்டுற மிஷின், கலப்பு தீவனம் அரைக்கிறதுக்கு சேர்ந்த மிஷின், அப்புறம் பால் கறக்கிற மிஷின், அப்புறம் இந்த வெண்ணெய் கடையிற மிஷின், இது எல்லாத்தையும் பேராசிரியர் மற்றும் தலைவர், பால்வள அறிவியல் துறை, நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் அப்படிங்கிற முகவரியிலிருந்து வாங்கிக்கலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் வந்து 04-286 266 491. சிறு தொழில் முனைவோர் மற்றும் பால் பண்ணை விவசாயிகள் இந்த மாதிரி குறைந்த முதலீட்டில் கிடைக்கிற இயந்திரங்களை வாங்கி பயன்படுத்தி குறைந்த செலவில் பாலை உற்பத்தி செய்து பாலை பால் பொருட்களாக மாற்றி விற்பனை செய்து அதிக லாபத்தை சம்பாதிக்கலாம். மேலும் விவரங்கள் பெற டாக்டர் ஜி குமரேசன் அவர்களை 09443433346 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.